मुखाय वन्यस्रजे कबलवेत्र विशान वेणो लक्ष्मश्रिये मृदुपदे पशुपांगजाय யாருக்கு நமஸ்காரம்னா நந்தகோணாருடைய பிள்ளையான அந்த கிருஷ்ணகோணாருக்கு என்னுடைய நமஸ்காரம்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணு. அந்த பிரம்மமோகன லீலையை சொன்னார் பகவான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லீலை. இந்த தாவாக்னி பக்ஷணம் காடுல இருக்கிற காலத்துல காடை இந்த அக்னி சூழ்ந்துன்றது. உடனே பகவான் பக்கத்துல இருக்க எந்த அக்னினா இவர் உள்ள இருக்கக்கூடிய அக்னி தான். அந்த அக்னி வெளியில வியாபனம் பண்ணோடனே அந்த தாவாக்னி அந்த அக்னியை தான் பக்ஷணம் பண்ணார். தாவாக்னி பக்ஷணம் பண்ணி அங்க இருக்கக்கூடியதான குழந்தைகளை சுவாமி சம்ரட்சணம் பண்ணார். அந்த லீலையை சொன்னார். கோவர்தனோத்தாரணம் இந்திரனுக்கு வருஷா வருஷம் அங்க இருக்கக்கூடிய கோபர்கள்லாம் பூஜை கொடுப்பா. அந்த இந்திரனே தெய்வம்னு எல்லாம் பாவிச்சு பூஜை பண்ற காலத்துல சுவாமி சொன்னார், எதற்காக இந்திரனுக்கு பூஜை? நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது கோவர்தனம். அந்த கோவர்தனத்துக்கு தான் சகல பூஜையும் பண்ணும் அப்படின்னு சுவாமி தடுத்து நிறுத்தினார். உடனே அந்த கோவர்தனத்துக்கு எல்லா பூஜையும் பண்ணாலா. உடனே இந்திரனுக்கு கோபம் வந்துடுது. உடனே பார்த்தா சப்த மேகங்களையும் அதே இடத்துல வருஷிக்கும்படிமா பண்ணி இந்த கோகுலத்தையே இல்லாம பண்ணி விடுறேன்னா. உடனே சுவாமி பார்த்தார். உத்ருத்ய கோவர்தனம், கோவர்தனத்தை 7 நாள் தன்னுடைய இடது கையால தூக்கி நிறுத்தினாராம். எல்லா ஜனங்களும் குடியும் மாடும் எல்லாருமா அந்த கோவர்தனத்துக்கு கீழே வர இந்திரன் எத்தனையோ பிரயத்தனப்பட்டு பார்க்கறான். அவளை ஒண்ணும் பண்ண முடியல, அந்த கோகுலத்தையும் அழிக்க முடியல. இந்த ஜெயதேவர் சொல்றார், இந்த இப்பேற்பட்ட காரியத்தை 7 நாள் ஒரு குழந்தை பண்ணியிருக்கு. அங்க இருக்கக்கூடிய கோபர்கள்லாம் என்ன பண்ணான்னா, இவன் பெரிய காரியத்தை பண்ணியிருக்கான், மலையே தூக்கி நிறுத்தி இருக்கான், அவனுக்கு என்ன பிரைஸ் கொடுக்கலான்னு அந்த கோபிகள்லாம் பார்த்தா, விருஷ்டி ஒவ்யாகுல கோகுல அவன் அவசாத் உத்ருத்ய கோவர்தனம் பிப்ரத் வல்லப வல்லபாபிஹி அதிகானந்தாத் சிரம் சும்பிதகா. பேர்பட்ட பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிற அந்த கிருஷ்ணனுக்கு கையை எடுத்து மடி தங்கிட்ட வச்சுட்டு சிரம் சும்பித்தகாங்கிற கையில ஒரு முத்தத்தை கொடுத்தாள். இதை தவிர அவனுக்கு என்னத்தை பண்ண முடியும்? ஜெயதேவர் வர்ணிக்கிறார். அப்படி கோவர்தனோத்தாரணம் பண்ணினார். உடனே கோவிந்த பட்டாபிஷேகம் சொல்லி யஜ்ஞபத்னிகளை சம்ரட்சணம் பண்றார் பகவான். அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடியதான அந்த மானிகளுக்கு பகவான்கிட்ட ஒரு தனி பிரியம் என்னைக்கு இருக்கு. ஆனா அவளால அவளுடைய கர்மாக்களை விட்டு பகவான் வந்து பார்க்கறதுக்கு உண்டான சமயம் இல்லை. அவாத்து மாமா எல்லாம் தடுக்கிறா. அதனால சுவாமி பார்த்தாரு, இன்னைக்கு மாடு மேய்க்கிறது வேற ஒரு இடத்துக்கு போறோம்.